ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்ல பல்லுறுப்பு கோவை கொடுத்து ஈவு மீதி கேட்பாங்க. அந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பல்லுறுப்பு கோவை வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த பல்லுறுப்பு கோவையில் அதோட எக்ஸோட கெழுக்களெல்லாம் அந்த சைனோட சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம், சரிங்களா? இங்கே எக்ஸு க்யூபோட கெழு வந்து என்னென்னா 1, எக்ஸ் ஸ்கொயர்டா -5, எக்ஸோட கெழு வந்து 7, அதுக்கப்புறம் அந்த தனி உறுப்பு, சரிங்களா? இப்போ எக்ஸ் -1 தான் வகுக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா எக்ஸ் = 1ன்னு கிடைக்கும். அந்த 1 கொண்டு போய் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த 1 கொண்டு போய் இங்கே போட்டுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உறுப்பை வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு உறுப்பை 0ன்னு தான் நம்ம அதில் எடுத்துக்கணும், சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 1 கொண்டு போய் பெருக்கும்போது நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது -4 கிடைக்குமா? அதுக்கப்புறம் அந்த -4ஐ 1ஐயும் பெருக்கும்போது -4 தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் ஆட் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கேன். அதே ப்ராசஸ் தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வரும், சரிங்களா? இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா -1 தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுதான் வந்து நம்மளுக்கு மீதி. இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈவு தான் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினில் எக்ஸு க்யூப் வந்து கொடுத்துருக்காங்க, பல்லுறுப்பு கோவையில் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்டில் தான் வரும், சரிங்களா? இது அப்படி எப்படி எழுதுனான்னா x² - 4x + 3. இதுதான் என்னென்னா இந்த பல்லுறுப்பு கோவையோட ஈவு, சரிங்களா? இப்போ இன்னொரு சம்மு வந்து பார்க்கலாம். அதில் வந்து என்னென்னா மீதி மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்னொரு சம்மு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். இதே மாதிரி x² வரைக்கும் தான் இந்த பல்லுறுப்பு கோவை இருக்குது, சரிங்களா? இது என்னென்னா x² - 2x + 7 வந்து x + 4ஆல் வகுக்கும்போது கிடைக்கும். இங்கே வந்து என்னென்னா மீதி வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுங்க ஈவு கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து என்னென்னா மீதி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த x + 4ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா x = -4. அந்த -4ஐ எடுத்துகிட்டு போய் தான் இந்த பல்லுறுப்பு கோவையோட கெழுக்களுக்குள்ளே போடணும், சரிங்களா? இப்போ +1 -2 +7 இந்த -4ஐ எப்பயும் போல் வகுக்கிற மாதிரி வெளியே போட்டணும். ஃபஸ்ட்டு உறுப்பு எப்பயுமே 0வாக தான் இருக்கணும். செகண்ட் என்ன சொன்னேன், உள்ளுக்குள்ளெல்லாம் ப்ளஸ் பண்ணணும், வெளியே பெருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ உள்ளே ப்ளஸ் பண்ணோன்னா இங்கே +1 கிடைக்குமா? இந்த +1ஐயும் -4ஐயும் பெருக்கணும்னா -4, -2ஐயும் -4ஐயும் ஆட் பண்ணோம்னா -6 வந்து கிடைக்கும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், 6 24 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இந்த ஸ்டெப்பு தான் வந்து என்னென்னா மேலேயும் பண்ணணும், இந்த சம்முக்கும் இதே ஸ்டெப் தான் நம்ம பண்ணணும், சரிங்களா? இப்போ என்னென்னா அங்கே ஈவு கேட்டிருக்காங்க, இங்கே மீதி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுக்கு மீதி என்ன அப்படின்னா 31, சரிங்களா? இப்போ இந்த சம்மு வந்து என்னென்னா ஈவும் கேட்கலாம், மீதியும் கேட்கலாம். எந்த மாதிரி கேட்டாலும் நம்மளுக்கு போகிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.